இரண்யகசிபு எனும் மன்னன் சிவபெருமான் மீது அளவில்லாத பக்தி கொண்டவனாக இருந்தான். அதனால் சிவபெருமானை வழிபட்டு பல்வேறு வரங்களை பெற்றிருந்தான். அந்த வரங்களை பெற்றதனால் தன்னை மிஞ்ச யாரும் இல்லை, தானே கடவுள் என்ற எண்ணத்தோடு ஓம் இரண்யாய நமக என்றே சகலரும் கூற வேண்டும் என்று கூறி தன்னையே தெய்வமாக வழிபட வேண்டும் என்றும் கூறி வந்தான். அவன் கொடுங்கோலை தாங்க முடியாது. சகலரும் அவனது பேச்சை கேட்டு ஓம் இரண்யாய நமக என்றே கூறி வந்தார்கள். ஆனால் அவனுடைய மகனான பிரகலாதன் மட்டும் அவ்வாறு கூற மறுத்து திருமாலையே தான் வழிபடுவதனால் ஓம் நமோ நாராயண நமக என்று கூறி வந்தான். அவனை பலமுறை அவ்வாறு கூற வேண்டாம் என்று இரணியன் கூறிய போதும் பிரகலாதன் நாராயணனை தவிர வேறு யாரையும் வழிபட முடியாது என்று மறுத்து வந்தான். உன்னுடைய நாராயணன் இந்த தூணிலும் இருப்பானோ என்று கேட்டு தூணை ஓங்கி அடித்தபோது திருமால் நரசிம்ம மூர்த்தியாக தோன்றி இரணியனை வதம் செய்தார். அது காலை பொழுதும் அல்லாமல் மாலை பொழுதும் அல்லாமல் இடைப்பட்ட காலமாக இருந்தது. அதே போல வாயிலில் வைத்து அவரை உடலை கிழித்து குடலை மாலையாக அணிந்து நரசிம்மமூர்த்தி வதம் செய்தார். அவ்வாறு இரணியனை கொன்று இரத்தம் குடித்ததனால் அவர் எல்லோரையும் கொன்று இரத்தம் குடிக்க ஆரம்பித்தார். அவரை அடக்குவதற்காக சிவபெருமான் எண்ணம் கொண்டார். அந்த எண்ணத்தின் வடிவாக 2 சிறகுகள் 2 தலைகள் கொண்ட மிக பெரும் வடிவமாக மாறி அவரை வதம் செய்தார். நரசிம்ம அவதாரம் எடுத்த திருமாலை அடக்குவதற்காக சிவபெருமான் கொண்ட கோலமே சரபமூர்த்தி என்று அழைக்கப்படுகின்றது. சரபமூர்த்தியை நாம் வழிபட வேண்டும் என்றால் திரிபுவனம் செல்ல வேண்டும். அங்குள்ள மூர்த்தியை வழிபடுவதன் மூலம் நமது தடைகள் நீங்கும், வெற்றி கிட்டும். அதே போல கோயம்பேட்டிலும் சரபமூர்த்திக்கான ஓர் ஆலயம் உள்ளது. இங்கு திராட்சை ரசத்தினால் அபிஷேகம் செய்யப்படுகின்றது. இதனால் எதிரிகளின் தொல்லை நீங்கும், அமைதி கிட்டும், எல்லா நலங்களும் பெற்று இன்புற்றிருக்க முடியும். நாமும் அவரை வழிபட்டு சகல நலங்களையும் பெறும்.